இது என் இடம், என் கோர்ட். கடவுளே வந்தாலும் எதுவும் மாத்த முடியாது. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்கும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஒன்லைன் பார்த்தலாம். கோர்ட்ல நீதி கிடைக்காம இருக்கிற ஒரு ஃபேமிலி கருப்பு சாமிக்கு மிளகா அரைச்சு வைக்கிறாங்க. சாமி வராரு. கோர்ட்ல ஒரு வக்கீலா வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரா, அந்த கோர்ட்டோட ப்ரொசீஜர் எல்லாம் மாத்துறாரா, கோர்ட்ல கரப்ஷன் எல்லாம் வந்து அழிக்கிறாராங்கிறத இந்த படத்தோட சிம்பிள் ஒன்லைன் தான் சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஸோ ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி தான், உங்களுக்கே தெரியும் சாமி படம். ஆனா வந்துட்டு படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து லேக் இல்லாம சூப்பராகவே கொண்டு போயிருப்பாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. படத்தோட ஓப்பனிங்ல கேரளால இருந்து ஒரு ஃபேமிலி, அதாவது அப்பா பொண்ணு நகையோட ட்ரெயின்ல வராங்க. அப்போ அவங்க நகையெல்லாம் 2 பேர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் தராங்க. ஆனா வந்து போலீஸ் பெருசா ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. திருடங்களை போலீஸ் ஒரு 4 திருடங்களை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள ஒருத்தங்க இவங்களே கண்டுபிடிச்சு இவங்க தான் சொன்னோடனே அந்த நகையை வந்து இப்படியே ரெக்கவர் பண்ணிட்டு வாங்கலான்னு போகும்போது இவங்களா வாங்கக்கூடாது, இது வந்துட்டு இங்க கோர்ட்ல தான் வாங்கணும், இது ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி அவங்க அலைய விடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் அலையிறாங்க. அப்பதான் ஆர்ஜே பாலாஜியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் வந்துட்டு ஒரு பேபி கண்ணன் அப்படிங்கிற ஒரு லாயர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. உண்மையில நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு ரோல் சூப்பரான ரோல். நகை ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது படத்திலே சொல்லியிருப்பாங்க. நீங்க படத்துல போய் பாருங்க. ஓகே, இது வரைக்கும் படம் வந்து ஓகே ஸ்லோவா போச்சு. சூர்யா என்ட்ரி தர வரைக்கும் ஒரு டைமுக்கு மேல அவங்க ரொம்ப ஏமாத்துறாங்க தெரிஞ்ச அந்த அப்பா வந்து என்ன மிளகா அரைச்சு வேண்டிக்கிறாரு. பார்த்தா சொன்ன மாதிரி கருப்புசாமி வராங்க. படம் வந்து இது வரைக்கும் சூப்பரா நார்மலா போச்சு. சூர்யா என்ட்ரி தராருல, அங்க படத்தோட கிராஃப் வந்து எங்கேயோ போயிருச்சு. அப்படியே ஸ்லோவா, நல்ல ஸ்லோவா தான் போச்சு. அதுக்குன்னு ரொம்ப போரா அடிக்கல, லாக் இல்லாம தான் போச்சு. ஸ்லோவா லாக் இல்லாம எமோஷன்ல கனெக்ட் ஆகி நல்லா போகுது. சூர்யா அந்த வந்த உடனே கிராஃப் அப்படியே எகிருது. ஹையஸ்ட் ஒரு வேற லெவல் பீக் மொமெண்ட்ல படத்தோட இன்டர்வல் வருது. படத்தோட ஒரு பெஸ்ட் மொமெண்ட் அந்த இன்டர்வல் பிளாக் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சாயா பயங்கர்லாம் கொண்டுட்டாரு. வேற லெவல் மியூசிக். செகண்ட் ஹாஃப் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா கொஞ்சம் லைட்டா தூக்க வர மாதிரி இருக்கும். டக்குன்னு மறுபடியும் சூர்யா உள்ள வராது. படம் வந்து பீக் கண்டென்ட்க்கு போகுது. அதே மாதிரி படத்தோட கிராஃப் வந்து பீக் போயிடுச்சு. கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல ரெஃபரன்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்டப் பண்ண மாதிரி எனக்கு போயிடுச்சு. கொஞ்சம் ஓவர் ஸ்டப் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆனா வந்து அந்த அளவு படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே லேக் பண்ணல. ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். சும்மா வேணுண்டே வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது சூர்யா ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்தலாம். மியூசிக் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்ங்க இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து நம்ம சாயா பயங்கர் வந்து நெப்போ கிட்டு அதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி அவர் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவர் நெப்போ கிட்டுன்னு சொன்னவங்க எல்லாம் இந்த படத்து மூலியமா பதிலடி கொடுத்திருக்காரு. வாயிலே பேசாம இந்த படத்திலேயே பதிலடி இருக்காரு. ஒவ்வொரு பிஜிஎமும் எல்லாம் பாட்டுல இருந்து, இந்த கருப்ப சாமி, அந்த காட் மோடு எல்லாம், அந்த ரத்தராசன் அந்த பாட்டுல இருந்து எல்லாமே வருது. ஆனா சூப்பரான பிஜிஎம் ஒவ்வொன்றும் தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகுது. தியேட்டர் மெட்டீரியல் கண்டிப்பா அந்த படம் சாயா பயங்கர்னால அது ஒரு காரணம். அடுத்து கலர் டோன். படத்தோட கலர் டோன் பாத்தீங்கன்னா ஜவான் படத்துக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணவர் தான் இதுக்கும் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த ரெட் டோன் வந்து பர்ஃபெக்டான சிங்க் படத்துக்கு. கருப்புசாமி வரும்போது அந்த ரெட் டோன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ரெட் டோன் வந்து வேற லெவல் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. படத்தோட சினிமோட்டோகிராஃபி வேற லெவல். படத்தோட மியூசிக், எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே கரெக்டா பண்ணிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா ஓகே தான். பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் வச்சு ஸ்டப் பண்ணிட்டாங்களோ ரொம்ப அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. படத்துக்கு ஓவரால் என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நான் 4.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. செகண்ட் ஹாஃப்க்கு நான் 4 தரேன். அதே மாதிரி ஓவரால் ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. ரொம்ப நல்ல ரேட்டிங், சூப்பர் படம். தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் STR.